துலாம் ராசி நண்பர்களே, நீங்கள் பணத்தை நம்பி கொடுத்து ஏமாந்த ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு தீராத ஒரு வழிகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் நம்பிக்கை வைத்த அனைத்து விதமான நபர்கள் இடத்திலும் பணத்தை கொடுப்பதும் வாங்குவதும் போன்ற செயல்களில் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். ஆனால் உங்களிடம் யாராவது பண உதவியோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு உதவிகள் கேட்டு வந்தால் இல்லை என்று சொல்லக்கூடிய மனம் என்பது உங்களுக்குள்ள இருக்காது. அதனாலேயே அனைவருக்கும் நீங்கள் எப்பொழுதுமே உதவிகளை கொடுப்பீர்கள். ஆனால் நீங்கள் கையில் பணம் இருந்ததால் அதை தங்களுக்கு பயன்படுத்த தெரியுமோ இல்லையோ, அடுத்தவங்க கஷ்டம் என்று வந்து நின்றால் மறக்காமல் தூக்கி கொடுத்துவிடக்கூடிய ஒரு நபர்கள் அது ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். மற்றவர்கள் கொடுப்பது உங்களுடைய மனதிற்குள் ஒரு பெருமைகளை ஒரு பக்கம் தேடி கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு அவசர தேவைகள் என்று வரும் பொழுது அந்த ஒரு பணமானது உங்களுடைய கையை விட்டு நழுவும் பொழுது தான் எந்த அளவுக்கு ஒரு வழிகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே உணர்த்தி கொடுக்கும். உங்களின் 2ஆம் இடமாகிய தனஸ்தானங்களும் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானங்களும் குரு அல்லது சுக்கிரனின் சுப பார்வையில் இருந்தாலும் பாதக கிரகங்களின் சேர்க்கைகள் ஏற்படும் பொழுது இத்தகைய ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனிதர்கள் மூலம் ஏற்படுகிறது. ஆனால் அந்த ஒரு மனிதர்கள் இப்படி ஏற்படுத்திவிட்டு மீண்டும் அடுத்த நாட்கள் வந்து உங்களிடம் பேசத்தான் செய்வார்கள். ஆனால் பணத்தை கேட்டால் மட்டும் தேவையில்லாத ஒரு வார்த்தைகளில் பேசுவது, ஏன் என்னை பார்த்தால் உனக்கு சந்தேகமாக இருக்கிறதா, உன்னுடைய பணத்தை நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு உங்களை தேவையில்லாத வார்த்தைகளில் பேசி இன்னும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் வேறு யாரும் கிடையாது. உங்களுடைய உறவினர்களில் அல்லது சொந்த பந்தங்களில் அல்லது உங்களுடைய உயிர் நண்பர்களாக மட்டுமே தான் இருப்பார்கள். அவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு செயல்களை இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அவன் பாவம் கஷ்டப்படுகிறான், நம்மை நம்பி வந்துவிட்டான் என்று உருகி உங்களுடைய இரத்த வியர்வையில் சேர்த்த பணத்தையோ அல்லது உங்களுடைய சொந்த நகைகளை அடகு வைத்தோ, ஏன் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் கைமாற்றாக கூட வாங்கி கூட மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்த ஒரு பணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் பணம் வாங்கும் போது காலில் விழாத குறையாக கெஞ்சியவர்கள் அதை திருப்பி கேட்கும் பொழுது உங்களை ஒரு எதிரியை போல பார்த்த ஒரு நபர்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். உங்களை தேடி ஓட வைத்தார்கள். நாளை தருகிறேன், மறுநாள் தருகிறேன் என்று உங்களை அலைக்கழித்து இறுதியில் உங்களை முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள் என்று மிரட்டக்கூடிய ஒரு தோணியில் பேசிய ஒரு அனுபவங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு நாளில் தான் உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும், பணம் கொடுத்தது நாம். ஒருவேளை நாம் அவர்களிடம் பணம் வாங்கியிருந்தால் அவர்கள் எந்த ஒரு நிலைமைக்கு வேண்டுமானாலும் போயிருப்பார்கள். நாம் தான் ஒரு முட்டாள்கள் போல நடந்து கொண்டு இருக்கிறோம் என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் எண்ணிய ஒரு நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இனிமேலாவது நீங்கள் பணத்தை யாராவது கேட்டார்கள் என்றால் இல்லை என்று சொல்லி முடிப்பது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். துலாம் ராசிக்காரங்களை, சில அனுபவங்கள் வாழ்க்கையில நடக்கும் போது தான் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மற்றவர்களின் வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் பொழுது அவர்களுக்கு நம்ம நன்மைகளை கூறுவது, இப்படி செய்யாது எப்படி செய்யாது என்றெல்லாம் கூறுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் பொழுது மட்டும் மற்றவர்கள் எது கூறினாலும் நமக்குள்ள சரி என்று சொல்லவே தோணாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் தான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு ஆசிரியராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப்பட்டிருக்கும். நீங்கள் சந்தித்த துரோகங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், மனவேதனைகள் அனைத்தும் உங்களை முன்பிருந்த மனிதராக இருக்க விடாமல் இன்னும் மாற்றி போட்டிருக்கலாம். முன்பு எல்லாரையும் உடனே நம்பிய நீங்கள் இப்போது மனிதர்களை புரிந்து கொண்டு நடக்க கற்றுக்கொள்வது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். முன்பு மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக உங்களை மறந்து நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு காலகட்டங்கள் தான் உங்களுக்குள்ள புரிய வைத்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
துலாம் ராசி என உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகள் என்பதை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீண்ட நாள் ஆசைகள் இப்பொழுது நிறைவேறும். அது யாருக்கு என்று பார்த்தால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக மனதிற்குள் வைத்துக் கொண்டிருந்த விஷயங்களுக்கு இப்பொழுது ஒரு தீர்வானது கிடைத்து அது இன்னும் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதேபோல் பெற்றோர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைகள் குழந்தைகள் என குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் ஒத்துழைப்புகளும் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி கொடுக்க போகிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்பொழுது ஏற்படும் என்று நீங்கள் மனதிற்குள் எண்ணிய நாட்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இதற்கு இப்பொழுது ஒரு முடிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். சுபகாரிய எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஈடேறும். அதே போல் துலாம் ராசியில் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளை எடுத்தால் அதற்கான மதிப்புகள் தானாகவே இப்பொழுது உங்களை தேடி வந்துவிடும். முயற்சிகள் எதையும் நீங்கள் எடுக்காமல் பயந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அதே நிலைமையில் தான் நீங்கள் அமர வேண்டும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனதளவில் புத்துணர்ச்சியுடன் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நெருக்கடியாக இருந்த சிக்கல்கள் என்பது குறைய தொடங்கும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ள அன்பு என்பது பலப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் வந்துவிடும். 7ஆம் இடமாகிய கலஸ்திர ஸ்தானத்தில் ஏற்பட்ட தோஷங்களும் 3ஆம் நபர்களின் தலையீடுகளும் இனிமேல் முற்றிலும் முடிவுக்கு வரப்போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் முழு பலம் பெற்று உங்களுடைய தம்பதியர் ஒற்றுமையை பலப்படுத்த போகிறார் என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் அறிந்தும் புரிந்தும் வைத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகளும் சந்தேக பார்வைகளும் மற்றும் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக தொடங்கும். நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று ஏங்கிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை துணையை உங்களுடைய ஆக பெரும் பலமாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறார். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பாசமலையில் நனைய போகக்கூடிய ஒரு காலங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வெளியாட்கள் யாராவது உங்களுடைய குடும்பத்திற்குள் குழப்பங்கள் விளைவிக்க முயன்றாலும் உங்கள் இருவரின் ஒற்றுமைக்கு முன்னால் அவர்கள் தோற்று விடுவார்கள். தோற்று உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஓடிவிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒற்றுமையான ஒரு நாட்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். பெரிய விளிம்பில் இருந்த தம்பதியர்கள் கூட பழைய கசப்புக்கள் என்பதை மறந்து கட்டி தழுவி புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாகவே துலாம் ராசி என்பர்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். எனவே இந்த ஒரு நாட்களை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு கொண்டு வந்துவிடும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நடக்கும் நீண்ட நாள் ஆசைகள் இப்பொழுது நிறைவேறும். அது யாருக்கு என்று பார்த்தால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக மனதிற்குள் வைத்துக் கொண்டிருந்த விஷயங்களுக்கு இப்பொழுது ஒரு தீர்வானது கிடைத்து அது இன்னும் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதேபோல் பெற்றோர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைகள் குழந்தைகள் என குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் ஒத்துழைப்புகளும் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி கொடுக்க போகிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்பொழுது ஏற்படும் என்று நீங்கள் மனதிற்குள் எண்ணிய நாட்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இதற்கு இப்பொழுது ஒரு முடிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். சுபகாரிய எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஈடேறும். அதே போல் துலாம் ராசியில் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளை எடுத்தால் அதற்கான மதிப்புகள் தானாகவே இப்பொழுது உங்களை தேடி வந்துவிடும். முயற்சிகள் எதையும் நீங்கள் எடுக்காமல் பயந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அதே நிலைமையில் தான் நீங்கள் அமர வேண்டும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனதளவில் புத்துணர்ச்சியுடன் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நெருக்கடியாக இருந்த சிக்கல்கள் என்பது குறைய தொடங்கும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ள அன்பு என்பது பலப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் வந்துவிடும். 7ஆம் இடமாகிய கலஸ்திர ஸ்தானத்தில் ஏற்பட்ட தோஷங்களும் 3ஆம் நபர்களின் தலையீடுகளும் இனிமேல் முற்றிலும் முடிவுக்கு வரப்போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் முழு பலம் பெற்று உங்களுடைய தம்பதியர் ஒற்றுமையை பலப்படுத்த போகிறார் என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் அறிந்தும் புரிந்தும் வைத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகளும் சந்தேக பார்வைகளும் மற்றும் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக தொடங்கும். நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று ஏங்கிய உங்களுடைய